வெல்கம் டு இன்ஸ்டன்ட் அகாடமி. இன்னைக்கு 12th மேக்ஸில் 4.2ல் 4th சம். இதில் வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் த காஸ் இன்வர்ஸ் 1/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இதோட பிரின்சிபல் வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம என்ன எழுதிக்கணும்னா, லெட் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் 1/2 அப்படின்னு நம்ம எழுதிக்கணும். அப்போது காஸ் இன்வர்ஸோட 1/2 வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு டேபிளில் போட்டோம்னா காஸ் தீட்டா 0, 30, 45, 60 வரும்போது 0வோட வேல்யூ வந்துட்டு 1 இருக்கும், 30வோட வேல்யூ வந்துட்டு √3/2 இருக்கும், 45ஓட வேல்யூ வந்துட்டு 1/√2 இருக்கும், 60ஓட வேல்யூ வந்துட்டு 1/2 இருக்கும். ஓகேவா? இதில் வந்துட்டு நம்ம என்ன எழுத போகிறோம்னா, இதை வந்துட்டு எக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்தோம்ல போன சம் மாதிரியே எக்ஸ் இப்போ வந்துட்டு காஸ் இன்வெர்ஸை வந்துட்டு இந்த பக்கம் கொண்டு வரும்போது நம்மளுக்கு வந்துட்டு காசாக மட்டும்தான் இருக்கும். அப்போது நம்ம என்ன எழுதணும்னா, காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் π/3. இப்போ நம்மளுக்கு 60 வந்துச்சுன்னா, 60 அந்த மாதிரி தீட்டாவில் வந்துச்சுன்னா நம்மளுக்கு π/3 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதே நம்மளுக்கு 30 அந்த மாதிரி வந்துச்சுன்னா π/6 அப்படி வரும். அதுங்காட்டி 30 இப்போ 1/2 கொடுத்துருக்கனால 60 இருக்கு, 60 வந்துச்சுன்னா என்ன சொல்லியிருக்கேன், π/3 போடணும். அப்போ நம்மளுக்கு இங்கே வந்துட்டு π/3 நான் போட்டிருக்கேன். அப்போது இதுவும் கேன்சல் ஆச்சுன்னா எக்ஸ் π/3 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆன்சர் வரும். அப்புறம் இதுக்கு எக்ஸோட வேல்யூ நம்ம என்னென்னு எழுதணும், காஸ் இன்வர்ஸ் 1/2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். அப்போது நம்ம என்ன எக்ஸுக்கு பதிலாக காஸ் இன்வர்ஸ் 1/2 ஈக்குவல் டு π/3. இதுதான் நம்மளோட ஆன்சர்.